இன்று இரவு சரியாக 21 GMT டைம் பிரகாரம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில 10 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். ஈரானோட பேச்சுவார்த்தை டேபிளுக்கு போகும்போது லெபனானை பத்தி இனிமே பேசாதீங்க, லெபனான்ல 10 days சீஸ்ஃபயர் வந்துருச்சு, அதை கண்டினியூவாக இஸ்ரேலும் லெபனானும் பேசிக்கிறவாங்க, நீங்க அதை இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிக தெளிவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யுஎஸ் இந்த திங்கட்கிழமையில இருந்து நாங்க வந்து ஹொர்முஸை மூடிட்டோம்னு சொல்றாங்கல்ல, இந்த மூடிய காலப்பகுதிகளுக்குள்ளாக 9 மில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயில்களை ஈரான் ஏற்றுமதி செய்திருக்கிறது என்பதை ஆங்கர் டிராக்கர்ஸ் என்கிற கடல் புலனாய்வு அமைப்பு கண்டறிந்திருக்கிறது. ஈரானுடைய கடற்படை எல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்கள் தான் இனி ஹொர்முஸை ஆண்டுகிட்டு இருக்கிறோம்னா நீ எதுக்கு போய் ஹொர்முஸை முற்றுகையிட்டங்கிறதே உங்களுக்கு தெரியலையாடா? ஹொர்முஸை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் மூட போகிறோம்னு தானே மூடினீங்க. அங்கே கடற்படையே இல்லைன்னா எவன் மூடி கேட்டா அது டோரா அப்படி எடுத்து மூடி விடுறதுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இவங்க அமெரிக்காவினுடைய அதிகாரிகள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 188வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களும் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருந்து தற்போது ஈரானுடனான ஒரு யுத்த நிறுத்தம் தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நோக்கி அமெரிக்காவையும் ஈரானையும் கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளில் பாகிஸ்தான் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இதே நேரம்